ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டேஸ்டியா ஒரு முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து பேசிக்கலி வந்து ரொம்ப அயன் சத்து நிறைய இருக்கிற ஒரு கீரை. ஸோ இது வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது கன்சியூம் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இது குழந்தை பெற்றவங்களுக்கு இல்லை வந்து குழந்தைங்க வந்து கீரை டேரக்டா கன்சியூம் முருங்கைக்கீரை டேரக்டா கன்சியூம் பண்ணாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து நீங்க டிஃபனுக்கு ரைஸ்ல வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தோசை இட்லி இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைட் டிஷ் 2-3 டேஸ் வந்து இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளும் கூட. ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி தான் தாளிக்க போகிறோம், அதனால அதை என்ன சைஸ்ல நீங்கள் கட் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா கெடாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணாலும் இது கெடாது. அண்ட் வந்து ஒரு 3 காய்ச்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா ஃப்ளேவர் எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை வந்து நல்லா ஒரு 2 கை நல்லா முருங்கைக்கீரை இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் வந்து உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், லைட்டாக 5-6 பிஞ்ச் வந்து பெருங்காயம் தூள் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பெருங்காயம் கட்டி ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ தாளிச்சிடலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்துக்கிறேன். கடலையில நம்ம எடுத்து வச்சுக்க பருப்பு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்ல கீரை கொத்தமல்லி ஆட் பண்ணி வச்சு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த கீரை எல்லாம் குக் ஆகி வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. கீரை சீக்கிரம் குக் ஆயிரும். 5-10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கீரை இந்த தண்ணிலாம் விட்டு நல்லா கீரை குக்காய் வந்துருச்சு. கீரை பாருங்க நல்லா குக்காய் இருக்கு, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதை இப்போ ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபேன் காத்துல ஒரு 5-10 மினிட்ஸ் இது நல்லா ஆற விட்டு இதை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டா துவையல் ரெடி ஆயிரும். இது பாருங்க தண்ணிலாம் நிறைய ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட் இது அரையறதுக்காக நல்லா கொஞ்சமா அந்த தாளிச்ச பாத்திரத்தை கழுவி இந்த தண்ணியை கொஞ்சம் 1/4 கிளாஸ்க்கும் கம்மியா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்சியில போட்டு நல்லா குறையா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க அரைச்சா போதும். ரொம்ப பேஸ்டா அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து நீங்க ரைஸ்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ தாளிச்சுலாம் வாங்க. நல்லா தண்ணிலாம் இல்லாத ஒரு பாத்திரத்துல நான் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நீங்க ஏர்டைட் கண்டெய்னர் போட்டாலும் வச்சுதான். வந்து என்ன தாளிச்சு வச்சதுனால ஸ்டீல் பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் எது வேணா எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல எண்ணெய் வந்து நிறைய விட்டீங்கன்னா நல்லா வந்து அதை 2-3 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. என்ன சூடாயிடுச்சு. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேர் வந்து இப்பதான் பெருங்காயம் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். எடுத்து வச்சிருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து கீரையில ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையில எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்க ரைஸ்க்கு, தோசை, சப்பாத்தி, இட்லிக்கு ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லா வரும். இது தண்ணி படாம பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 3-4 டேஸ் கூட வரும். அண்ட் வந்து இது வந்து கீரைன்றதுனால வந்து நம்ம 2-3 டேஸ் யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளம் காஸ் பண்ணும் சிலருக்கு. ஸோ இது இவ்வளவுதான். ஸோ இது வந்து நீங்க ரைஸ்க்கு வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த குழந்தை பற்றவங்களுக்கு இந்த அயன் சத்து கம்மியா இருக்கவங்களுக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.